ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வார ஸ்டாக் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரம் கொஞ்சம் மினியேச்சர் ஐட்டம்ஸ்லாம் நான் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவில் இருக்க திங்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்னால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அப்போ தான் என்ன திங்ஸ் கேட்குறீங்கன்னு தெரியும். நீங்கள் ஒரு நேம் சொல்லலாம், நான் ஒரு பேர் சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ப்ரைஸ் டீட்டெயில், ஹைட் எல்லாமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினியேச்சர் ஐட்டம் தான். இது ஒரு கெங்காலம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உருளி தான். கெங்காலம் டைப்பில், பட் இது வந்து ஒரு உருளி, கீழே வந்து பாதம் வச்ச மாதிரி. இது பிராஸ் ஐட்டம். இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் ஹைட் வந்து உங்களுக்கு இருக்கும். டயா வந்து 3 இன்ச் பக்கமாக வந்து டயா வந்து இருக்கும். அடுத்ததாக இது வந்து ஒரு கட்டர் தான். இது வந்து பீஸா கட்டர், அப்படி இல்லைன்னா சமோசா கட்டர், எப்படின்னாலும் நம்ம சொல்லலாம். சப்பாத்திலாம் கட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஸ்பூன் அட்டாச் ஆன மாதிரி இருக்குது பாருங்கள். இது கட்டர் மட்டும் தனியாக கிடைக்கும், பட் இது வந்து ஸ்பூன் அட்டாச் ஆன மாதிரி தான் இருக்குது. அதுவும் பிராஸ் தான். அடுத்தது இது வந்து ஒரு சிலை மாதிரி. இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச் அந்த மாதிரி இருக்கும். நல்ல சாலிட் பீஸ் தான். இது ஒரு ப்ரான்ஸ் பீஸு. நம்ம சோப் பீஸாக வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இது வந்து ஒரு குட்டி கிருஷ்ணர் தான், லிட்டில் கிருஷ்ணரு. இது வந்து ப்ரான்ஸ் பீஸ் தான். இது வந்து ஹேண்ட்மெய்டு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மிஷின் கட்னா இப்போ இருக்கிற டிசைனில் வந்து கிடைக்கும் நமக்கு. இது வந்து ஒரு ஹேண்ட்மெய்ட் பீஸ் தான். நல்லா சாலிடாக இருக்கும். ப்ரான்ஸுன்றதுனால நம்ம பூஜை ரூம்லலாம் வச்சு வழிபடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சோப் பீஸை வந்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு சூடம் பிளேட்டு. இது வந்து பிராஸ் ஐட்டம் தான். இது ஒரு குட்டியாக ஒரு சூடத்தட்டு மாதிரி. கற்பூரெல்லாம் நம்ம பூஜை ரூமில் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அந்த பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து முன்னாடியில் கலட்டுற மாதிரி டைப் கிடச்சிது. இந்த பீஸ் வந்து கலட்டி யூஸ் பண்ணிக்க முடியாது, அது கலட்டி வாஷ் பண்ண முடியாது, அப்படியே அட்டாச்சாக தான் இருக்கும். அடுத்ததாக ஒரு மினியேச்சர் கூட தான். இது வந்து பிராஸ் ஐட்டம் தான். கண்டிஷன் நல்லாவே இருக்குது. யூஸ்டு பீஸு, பட் கண்டிஷன் நல்லாவே இருக்குது. அடுத்ததாக ஒரு ப்ரான்ஸில் ஒரு வட்டி மாதிரி ஒரு ஏதாவது குழம்பு பாத்திரம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் மினியேச்சருக்கு. ரொம்ப ரொம்ப குட்டி ஐட்டம். நல்ல சாலிடு பீஸு. நல்ல ஒரு ப்ரான்ஸ் பீஸுன்றதுனால நல்ல சாலிடாகவே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் தாராளமாக மினியேச்சர் குக்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு ஃபில்ட்ரு. இது வந்து ஒரு மினி சைஸு. ஒரு நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த சைஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு கெப்பாசிட்டி வந்து ஒரு 200 ml அந்த மாதிரி பிடிக்கும். நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு சைஸ் வந்து இருக்கும். யூஸ்டு பீஸ் தான். கண்டிஷன் நல்லாயிருக்கு. இது வந்து பிராஸ் ஐட்டம் தான். அடுத்ததாக ஒரு ஹெவியாக இருக்கிற ஒரு சந்தன கும்பா தான். இது ஒரு நல்ல சாலிட் பீஸு. இது ஒரு ப்ரான்ஸ் பீஸு. நம்ம பூஜை ஐட்டமாக யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை குட்டியாக வந்து முளைப்பாரி போட்டு நம்ம பூஜை ரூமில் வைக்கிறோம் அப்படின்னா அந்த பர்பஸ் கூட யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். அந்த பர்பஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். ஒரு குட்டியாக ஒரு சம்படம் மாதிரி ஒரு 400 ml அந்த மாதிரி தண்ணி வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது அன்யூஸ்டு பீஸுன்றதுனால டின்னு ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாவது சூடான ஐட்டம் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை பால் காய்ச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி பர்பஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அன்யூஸ்டு பீஸ்ன்னு நான் சொன்ன மாதிரி அன்யூஸ்டு பீஸுன்றதுனால டின்னு ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது ஒரு ஒயிட் ப்ரான்ஸு. நல்லா பார்த்திங்கனாலே தெரியும். நல்ல ஒரு சாலிடு பீஸு. நல்ல ஹெவியாக இருக்கும் இந்த இடிகள் வந்து. அப்போல்லாம் பாக்கு வெத்தலை இடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணது தான். நம்ம வந்து இப்போ குட்டியாக இஞ்சி பூண்டு தட்டுறோன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய சைஸ் இந்த கல் மாதிரியெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கலாம், கிரானைட் கல், அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது தெரியல. ஏன்னா ரொம்ப உலக்க வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். அப்போ வந்து பாக்கு வெத்தலைக்கு எந்த மாதிரி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வரதெல்லாம் நல்லா பெரிய பீஸாக வந்து கிடைக்கிது உங்களுக்கு. அடுத்ததாக இது ஒரு குட்டி மினி கடாய். மினியேச்சரை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கும். நம்ம தாளிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். ஆம்லேட் போட்டுக்கலாம். குட்டியாக ஏதாவது ஆப்பம் அந்த மாதிரி சுடுறோன்னா கூட சுட்டுக்கலாம். ரொம்ப பெரிய சைஸு வணக்கி விட்டு ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. தாளித்து கொட்டிட்டு ஏதாவது குட்டியாக சூடு பண்ணுறோம் அப்படின்னா கூட அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். அது உள்ளே இருக்கிறது வேற ஒன்றும் இல்லை, அரக்கு தான். அது நீங்கள் ஹீட் பண்ணாலே அது வந்து மெல்ட் ஆகிடும். அப்படி இல்லைனா லைட்டாக சொரண்டிங்கன்னா போயிடும். அன்யூஸ்டுன்றதுனால அந்த அரக்கு இருக்குது, மற்றபடி எதுவும் இல்லை. அடுத்தது இது குட்டியாக ஒரு மினியேச்சர் தூக்கு தான். இது ஒரு 300 ml அந்த மாதிரி பிடிக்கும். இது அன்யூஸ்டு பீஸு. நல்ல சாலிடு பீஸும் கூட. உங்களுக்கு பிராஸ் இது. அடுத்ததாக இது ஒரு பிராஸில் ஒரு ஊதாங்குழல். ஒரு 12 இன்ச் லென்த் வந்து இருக்கும் உங்களுக்கு. நல்ல சாலிடு பீஸு. இப்போல்லாம் நிறைய அடுப்பெலாம் யூஸ் பண்ணுறதில்ல, பட் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க. என்ன பர்பஸ்க்கு வாங்குறாங்கன்னு எனக்கும் தெரியல. அடுத்தது இது வந்து ஒரு முறி கும்பா.
இது வந்து இந்த சைடிஷ் பவுல் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்போல்லாம். இல்லைன்னா இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்காக குட்டியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் தாராளமாக அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். முறின்றதுனால ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணுறது வந்து கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எதுவும் இல்லை. நல்ல வெயிட் வந்து உங்களுக்கு இருக்கும். நல்லதும் கூட முறியில் சாப்பிட்டா. அடுத்ததாக இது ஒரு கையா உருளி. இதில் சீல் இருக்குது பாருங்கள், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் 1.2 லிட்டர்ஸ் அந்த மாதிரி பிடிக்கும். அன்யூஸ்டு பீஸ் தான். இது நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது. உங்களுக்கு சவுண்டு கேட்டாலே தெரியும். எங்கேயாவது கீரலோ இல்லை வந்து டேமேஜாக இருந்தாலோ இந்த சவுண்டு கண்டிப்பாக வராது. உங்களுக்கு இந்த டப்னு சவுண்டு வரும். ஸோ இது வந்து நல்ல பீஸு. அடுத்ததாக இது ஒரு கிண்ணம் மாதிரி. ஆக்சுவலாக இதுக்கு மூடி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மூடி கிடைக்கல. இந்த ஒரு பாத்திரம் மட்டும் கிடச்சது, அதான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதோட கெப்பாசிட்டி ஒரு 750 ml பிடிக்கும். நீங்கள் அடுப்பில் ஏதாவது சூடு பண்ணுறீங்கன்னா கூட தாராளமாக வச்சு சூடு பண்ணிக்கலாம். இதுவும் அன்யூஸ்டு பீஸ் தான். கண்டிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்ததாக இது வந்து ஒரு பிரான்ஸில் ஒரு பால் பாத்திரம் மாதிரி தான். இதோட கெப்பாசிட்டி வந்து ஒரு 750 1 லிட்டருக்குள்ளே வந்து பிடிக்கும். உங்களுக்கு பிரான்ஸுன்றதுனால நீங்கள் தாராளமாக அடுப்பில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டின்னுன்றது வந்து அவசியம் கிடையாது பிரான்ஸுக்கு. அடுத்ததாக ஒரு சர்விங் ட்ரே. இது வந்து நான் பூஜை ஐட்டமாக யூஸ் பண்ணலாம். இல்லை யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா சர்வ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு. அதுவும் பிராஸ் தான். அதுவும் அன்யூஸ்டு பீஸ். அடுத்தது ஸ்டோரேஜ் கண்டென்ட் தான் ஒரு 2-3 காமிச்சிருக்கேன். குமிழ்முடி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்காக திருப்பி வந்து ஸ்டாக் கிடச்சது நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர்லேருந்து 1.1 லிட்டர்ஸ், அந்த 1 லிட்டருக்குள்ளே வந்து தண்ணி வந்து பிடிக்கும் உங்களுக்கு. நீங்கள் 1 கிலோ வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது இது வந்து ஒரு வெளிமூடி அதாவது வெளிமூடி இருக்கும். இல்லை அதிலலாம் உள்ளே வந்து மூடுற மாதிரி இருக்கும், இதில் வெளியே மூடுற மாதிரி இருக்கும். ஸோ கெப்பாசிட்டி நல்லாவே பிடிக்கும். அதை விட இது வந்து நல்லா சாலிடு பீஸாக இருக்கும் உங்களுக்கு. இது ஹேண்ட்மேடு பீஸுன்றதுனால நல்லா சாலிடாக இருக்கும். இது கொஞ்சம் யூஸ்டு பீஸு. டின்னு வந்து போயிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி நல்ல கண்டிஷனில் இருக்குது பாத்திரம். நீங்கள் சூடான ஐட்டம் இல்லாமல் நீங்கள் எதுனாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து கெப்பாசிட்டி ஒரு 750 ml பிடிக்கும். இது வந்து 1.2 லிட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். நல்ல வந்து ஒரு உப்பு 1 கிலோ உப்பு அந்த மாதிரி போட்டு வைக்கிறோம்னா கூட, இதுக்கு முன்னாடி கூட நிறைய பீஸ் காமிச்சிருப்பேன். அதே அளவு கெப்பாசிட்டி தான் இதுவும். இதுக்கு குமிழ் மூடி. இது அன்யூஸ்டு பீஸ். தின்னு ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்ததாக 2 பானா கைப்பிடி சட்டி தான். 2 பக்கம் காதை வச்ச மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது சூடான பொருள் ஊற்றி வைக்கிறோன்னா கூட நீங்கள் ஊற்றி வச்சு எண்ணெயோ ஆயிலோ எப்படினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட கண்டிஷனும் ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்ததாக ஒரு மினி சாம்பார் வாளி தான். நம்ம டைனிங் டேபிள்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா சூட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு ஒரு லெட்டும் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஏதாவது ஒரு ஐட்டம் வந்து ஊற்றிட்டு மூடி வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அடுத்து இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 750 ml அந்த மாதிரி பிடிக்கும். ஒரு வீட்டுக்கு நம்ம தாராளமாக அந்த சர்வ் பண்ணுற பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் ஒரு கரண்டி போட்டுட்டு நம்ம சர்விங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். பார்க்கவும் நல்லாயிருக்கும். இது அன்யூஸ்டு பீஸுன்றதுனால டின்னு வந்து நல்லாவே இருக்குது. நீங்கள் சூடான பொருள் தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். மூடியிலையுமே டின்னு ரொம்பவே நல்லாயிருக்கு. அந்த ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி இருக்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அது தண்ணி பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அப்படி இருக்குது. நீங்கள் ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிங்கனாலே அது போயிடும். மற்றபடி எதுவுமே இல்லை. இது இப்போ ரீசெண்டாக பாலிஷ் போட்டிருக்காங்க, அதனால தான் அப்படி அந்த கலரில் இருக்குது. அடுத்ததாக இது வந்து ஒரு ஆப்பிள் தூக்கு மாதிரி பேரல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பிள் தூக்கு தான். இது ஹேண்ட்மேட் பீஸு. டின்னு ரொம்பவே நல்லாயிருக்கு. இதுவும் அன்யூஸ்டு பீஸ் தான். இந்த காது கிட்ட கொஞ்சம் தூக்குன மாதிரி இருந்தால் ரொம்ப பழையதுன்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி நிறைய வீடியோவில். அதில் வந்து இந்த ஃப்ளவர் ஷேப் இருக்குது பாருங்கள், அதுதான் ரொம்பவே யூனிக்கான ஒரு ஐட்டம். லீவ் ஷேப்பில் இருக்கும் ஒரு சிலது வந்து ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஓல்டு ஐட்டம். உங்களுக்கு இந்த மாதிரி தூக்கு வந்து பிரான்ஸ் லுக் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நல்லா வலுவலுன்னு நல்லா பிரான்ஸ் வந்து லுக் மாதிரி இருக்கும். பட்டு ரொம்ப வெயிட்டுமே நல்லா இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது முரம் தான். நிறைய பேர் திருப்பி வந்து ஸ்டாக் பண்ண சொல்லிகிட்டே இருந்த ஒரு ஐட்டம் வந்து முரம் தான். திருப்பி 3 பீஸ் கிடச்சிருக்கு. நான் தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். போன வீடியோஸில் காமிச்சதை விட இது ஒரு இன்ச் வந்து, அதாவது ஒரு சைஸ் வந்து குட்டின்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் திருப்பி வந்து ஸ்டாக் கிடச்சது. நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற சைஸ் தான் இருக்கும். சின்னதுன்னு சொன்னால் ரொம்ப சின்னதாக இருக்கும். மினியேச்சர் அந்த மாதிரிலாம் கிடையாது. வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற சைஸ் தான் இருக்கும். பட் அதை கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் சின்னது. இது எல்லாமே பிராஸ் ஐட்டம் தான். ரீசெண்டாக பாலிஷ் போட்டதுனால உங்களுக்கு அந்த கலரில் இருக்குது. பட் எல்லாமே ஓல்டு ஐட்டம் தான். உங்களுக்கு நார்மல் வெயிட் வந்து வந்துடும். ஏன்னா இதில் வந்து டின் இல்லை. ஸோ இது வந்து கொஞ்சம் தகர ஷீட்டில் பண்ணதுனால கொஞ்சம் நார்மல் வெயிட்டு தான் இருக்கும். ரொம்ப ஹெவியாக அப்படியெல்லாம் இருக்காது. நார்மல் வெயிட் வந்து இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் தாராளமாக அந்த அருவாமனையில் வச்சு தேங்காய் துருவுறது அந்த பர்பஸ்க்கெலாம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த காய் அரிஞ்சு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அடுத்தது 2 இட்லி பானை கிடச்சிது. ரெண்டுமே யூனிக்கான டைப் தான். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டு, மினிமம் 70 இயர்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த மூடிலேயே குமிழ் இருக்குது, 2 சைடு காது இருக்குது. இதுதான் ரொம்ப ஓல்டு ஐட்டம். உங்களுக்கு இதில் 6 இட்லி தான் நம்ம ஊற்றி வைக்க முடியும். ஆனால் இட்லி ஒன்று ரொம்ப பெருசாக வரும். இது யூஸ்டு பீஸ் தான், ஆனால் வந்து கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த காது அந்த குமிழ் இதுக்கு தான் வந்து வேல்யூவே. ரொம்ப ஓல்டு ஐட்டம்ன்றதுனால 1 or 2 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. டின்னுமே நல்லா தான் இருக்குது. நம்ம இட்லி தானே ஊற்ற போகிறோம், மேலே துணி வச்சு தான் நம்ம ஊற்றுற மாதிரி இருக்கும். பட் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுமே இன்னும் வச்சு யூஸ் பண்ணலாம். டின்னுலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லாவே இருக்குது டின்னு. அந்த காது நான் சொன்ன மாதிரி அந்த காது அந்த குமிழ் அதுக்கு மட்டும்தான் வேல்யூ. நான் உங்களுக்கு வெயிட்டும் நல்லா ஒரு 2 kgக்கு மேலே வெயிட் இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் வெயிட் டீட்டெயிலாம் நான் உங்களுக்கு அதில் மென்ஷன் பண்ணுறேன். இந்த இது பார்த்திங்கன்னா 1 டைம் தான் மேக்ஸிமம் யூஸ் ஆகி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது இதோட கண்டிஷன். அதே மாதிரி இதில் வந்து குமிழ் இருக்குது, மூடியில் மட்டும் குமிழ் இல்லை. மற்றபடி 2 பிளேட்லேயும் வந்து குமிழ் இருக்குது. நல்லா வாஷ் பண்ணி அவங்களே கொடுத்துருந்தாங்க. ஸோ கண்டிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் ஈயம் ஒரு இடத்துல கூட போகல, நல்லாவே இருக்குது. கீழே இருக்கிற பாத்திரம், இட்லி பாத்திரத்தை வந்து நீங்கள் வந்து இந்த சாம்பார் வைக்கோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா கொஞ்சம் நிறைய பேர் வந்தாங்கன்னா நம்ம சாம்பார் வைக்கிற அந்த பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக இது ஒரு பொங்கல் பானை. ஒரு 1/2 kg வரைக்கும் வேகும்னு நினைக்கிறேன், எனக்கு கிளியராக தெரியல. ஒரு 4 லிட்டர்ஸ் 3.5லேருந்து 4 லிட்டர்ஸ் வரைக்கும் தாராளமாக தண்ணி வந்து பிடிக்கும். உங்களுக்கு 2.5 kg வந்து வெயிட் வந்து இருக்குது. தண்ணி அளவு சொல்லிவிட்டு நீங்கள் வேகிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து பிரான்ஸ் பீஸ்ன்றதுனால நல்லா சாலிடாகவே இருக்குது. அடுத்ததாக இது ஒரு பிரியாணி பாட்டு. இது வந்து வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 2.5 kg வந்து இருக்குது. இது ஹேண்ட்மேட் பீஸு, நல்ல வெயிட்டு, உங்களுக்கு நல்லா அகலம். ஒரு 1 கிலோ பிரியாணி அந்த மாதிரி பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கெப்பாசிட்டி ஒரு 5 லிட்டர் வரைக்கும் பிடிக்கும். அவ்வளோதான் இன்றைக்கான திங்ஸு. இந்த திங்ஸ்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டீட்டெயிலாக அதில் மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரை பாய்.